வெல்கம் டு CSS சீரிஸ். இன்னைக்கு நம்ம CSS மார்ஜின் பத்தி பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் மாடல் பார்த்தோம் இல்லையா? பாக்ஸ் மாடல்ல பார்டர் கவர் பண்ணியாச்சு. இப்போ மார்ஜின் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் கிரியேட்டட் அரவுண்ட் த எலமெண்ட். இப்போ நான் டிவ் டேகை செலக்ட் பண்ணி அதுக்கு பார்டர் கிரியேட் பண்ண இல்லையா? ஸோ அது ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலமெண்ட்டு சுற்றி நான் கிரியேட் பண்ற ஸ்பேஸ் தான் வந்துட்டு மார்ஜின். இதுக்கு வந்துட்டு நான் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஆட்டோ, அதாவது ப்ரௌசரே மார்ஜினை கேல்குலேட் பண்ணிக்கும். லென்த் வந்துட்டு நம்ம செட் பண்ணுறது பிக்சல், பாயிண்ட், சென்டிமீட்டர் இந்த மாதிரி யூனிட்ஸ் யூஸ் பண்ணி, அண்ட் தென் பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜுமே வந்துட்டு அந்த எலிமெண்ட்ல எவ்வளோ விட்த் வந்துட்டு கண்டெயின் ஆயிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்ஜின் கேல்குலேட் ஆகும். இன்ஹெரிட் வந்துட்டு ஒரு பேரண்ட் எலிமெண்ட்ல இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைல்டு டேக்லையும் நம்ம மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதே வேல்யூஸை செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேல்யூஸ்க்கு பதில் இன்ஹெரிட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு டிப்ஸ் இருக்கு. நம்ம மார்ஜினில் வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 20 பிக்சல் அப்படின்னு வேல்யூ கொடுத்தா 4 சைட்ஸுக்குமே வந்துட்டு மார்ஜின் 20 பிக்சல் தான் இருக்கும். மார்ஜின் டாப், ரைட், பாட்டம் அண்ட் லெஃப்ட். இதுவே எனக்கு தனித்தனியாக வேல்யூஸ் வேணும், ஒரு சைட்லேயே நான் ஒரு மார்ஜின் சைஸ் வந்துட்டு செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட், மார்ஜின் பாட்டம், மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு செப்பரேட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம 4 லைன்ஸ் ஆஃப் கோடாக எழுதலாம். ஆர் எல்ஸ் மார்ஜின் அப்படின்ற ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டி நேம் யூஸ் பண்ணி 4 சைட்ஸுக்கான வேல்யூஸை நம்ம செட் பண்ணலாம். ஷார்ட் ஹேண்ட் பார்த்தோம் இல்லையா? பார்டருக்கு சேம் மார்ஜினுக்கும் நம்ம ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் இது எல்லாவுடைய வேல்யூஸையும் ஒரே லைன்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 பிக்சல் டாப் மார்ஜின், 30 pixel right margin, 40 pixel bottom margin, 50 pixel left margin. Border collapse அப்படின்னா, இப்போ ஒரு 2 கண்டென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க கண்டென்ட்டுக்கு பார்டர் பாட்டம்ல ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் இருக்க கண்டென்ட்டுக்கு பார்டர் டாப்ல ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த 2 வேல்யூவும் அப்படியே மர்ஜ் ஆகிடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 பிக்சல் 20 பிக்சல் இமேஜில் கொடுத்துருக்காங்க. நான் இது ரெண்டுமே கம்பைன் ஆகி 16 நம்மளுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகாது. என்ன ஆகுனா, இந்த ரெண்டுத்துல எந்த வேல்யூ ஹையஸ்ட் அப்படின்றத பார்க்கணும். இப்போ 40 பிக்சல் தான் ஹையஸ்ட். ஸோ இப்போ 2 கண்டென்ட்டுக்கும் நடுவில் 40 பிக்சல் கேப் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கோட் பண்ணி பார்த்துடலாமாங்க. இப்போ மார்ஜின் டாப், நான் மார்ஜின் டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம் செப்பரேட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த 4 வேல்யூஸுமே சிங்கிள் ப்ராப்பர்ட்டியில அப்ளை பண்ண போறேன். இப்போவும் எனக்கு நோ சேஞ்சஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ 4 லைன்ஸ் ஆஃப் கோடை நம்ம சிங்கிள் லைன்லேயே முடிச்சிடும். இப்போ மார்ஜின் கொலாப்ஸ் பற்றி பார்க்கலாமா? நான் இந்த எலமெண்ட் செலக்ட் ஆகி ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் 2 div tagக்கு கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அதை செலக்ட் பண்ணி கிளாஸ் செலக்டாக யூஸ் பண்ணி நான் பார்டர் அண்டு மார்ஜின் செட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே எனக்கு 50 + 80 பிக்சல் ரெண்டும் சேர்ந்தா எனக்கு 130 பிக்சல் ஸ்பேஸ் இருக்கணும். ஆனால் எனக்கு இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா? 80 பிக்சல் தான் இருக்கும். ஏன்னா 50 or 80 இது ரெண்டுத்துல எது கிரேட்டர்? 80 is the greater. இப்போ நான் உங்களுக்கு
டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இங்கே வந்து நான் ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 3 எலமெண்ட்ஸாக இருக்குமா. ஸோ டிப் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும், ஹெச்ஆர் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும், இன்னொரு டிப் டேக் ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு 50 பிக்சல் ஸ்பேஸ் தனியாக தெரியும், 80 பிக்சல் ஸ்பேஸ் தனியாக தெரியும். இப்போ நீங்களே செக் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு எங்கே 50 பிக்சல் இங்கே 80 பிக்சல் இருக்குது. இதுவே நான் அந்த ஹெச்ஆர் டேக்கை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 இதில் எது கிரேட்டஸ்ட் வேல்யூ அதுதான் எனக்கு வந்து கொலாப்ஸ் ஆகுது மார்ஜின். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் இமேஜ். 10 and 30 இருக்குது, 30 is the greatest. அப்போ எனக்கு 30 merge ஆயிடும். Thanks for watching. If you have any doubts, please comment or contact. We'll clarify your doubts. Stay tuned for the upcoming videos.